பாவங்களை போக்குறதுக்காக காசிக்கு போவாங்க, கங்கைக்கு போவாங்க, ஆஞ்சநேயர் போவாங்க, தனுஷ்கோடி போவாங்க. எங்கே வேணால் போகலாம், எந்த தீர்த்துக்கு வேணாலும் போய் நீராடலாம். அந்த சக்தியை உள்ள, அந்த பாவத்தை போக்கக்கூடிய சக்தியை உடையவர் இந்த கர்ம வினையை தீர்க்கும் விநாயக பெருமான். போகும்போது வரும்போதெல்லாம் எதுனா ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போயிட்டுருப்பேன். நான் என்ன நினைக்கிறேனோ அது அப்படியே நடந்துடும். தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது கர்ம வினை தீர்க்கும் விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆலயத்தில் மட்டும்தான், இங்கே மட்டும்தான் இருக்குது. இங்கே விநாயகர் இருக்கார். இந்த விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர். சின்ன கோயிலாக இருந்தாலும் நிறைய காரியம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு நானும் பல பேருக்கு சொல்லி அனுப்பிச்சிட்ருக்கேன். அவங்களும் சக்ஸஸ் ஆகுதுன்னு என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம வம்சத்துக்கு வரக்கூடிய கஷ்டங்களை போக்கக்கூடியவர் கர்ம வினை தீர்க்கும் விநாயக பெருமான். நாங்களுமே அந்த அருள் கிடைக்கலன்னா இப்போ அவரை தேடி இங்கே வந்து நிற்கவே மாட்டோம். கோயில் செலதானே அப்படின்ட்டு நாங்கள் போயிருப்போம். இப்பிறப்பில் இன்னொரு பிறப்பு நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்த பிறவியே இல்லாமல் ஆக்கக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான். கர்ம வினை தீர்க்கும் விநாயகர். விநாயகப் பெருமான் சிறியவராக இருக்கார் பார்க்குறதுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவருடைய பவர் சாதாரண பவர் இல்லை. ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தி நிளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தி புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கர்ம விநாயகரோட இன்னைக்கு 3வது வருஷாபிஷேகம். அவர் ஆரம்பத்தில் சின்னதாக தான் இருந்தார். இப்போ மக்களுக்கு பலன் நல்லா கொடுக்குறாரு. அதனால் அவருக்கே எல்லாமே சீரும் சிறப்புமாக ரொம்ப நல்லா நடக்குது. அம்சமாகவும் அமைஞ்சிட்டாரு. எல்லாரோட வேண்டுதலையும் நிறைவேற்றுறாரு. அதனால் இப்போ அதை கும்பிடாத ஆளுகளே இல்லை. ரோட்டில் போகிற ஆளுங்க வார ஆளுங்க முதற்கொண்டு கும்பிடுறாங்க. வருஷம் அவருக்கு நல்லா செஞ்சுக்கிறாரு. எல்லா சிறப்பையும் அவரே செஞ்சுக்கிறாரு. அதனால் எல்லாருக்கும் அவரோட அருள் கிடைக்கணும்னு நானும் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். பாவங்களை போக்குறதுக்காக காசிக்கு போவாங்க, கங்கைக்கு போவாங்க, ஆஞ்சநேயர் போவாங்க, தனுஷ்கோடி போவாங்க. எங்கே வேணால் போகலாம், எந்த தீர்த்துக்கு வேணாலும் போய் நீராடலாம். அந்த சக்தியை உள்ள, அந்த பாவத்தை போக்கக்கூடிய சக்தியை உடையவர் இந்த கர்ம வினை தீர்க்கும் விநாயக பெருமான் என்பது இது ஐதீகம். இது இப்பொழுது உண்டாகக்கூடிய சக்தி உள்ளது. ஆக இந்த கர்ம வினை தீர்க்கும் விநாயக பெருமானை கும்பிட்டு சேவித்து ஆசீர்வதித்து அனுகூலியமான சித்தியத்தை நல்லபடியாக அமைந்துக்கணும். கர்ம வினை தீர்க்கும் விநாயக பெருமான்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய, உதாரணமாக ரோட்டில் நடந்து போகிறோம், ஒருத்தர் எறும்பு இறந்து போயிடுது. அது பாவம். நமக்கு தெரியாமல் செய்கிற பாவங்கள். தெரிஞ்சு செய்கிற பாவங்கள் இவனுக்கே கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற செய்கிற பாவங்கள். ஆக அந்த பாவங்களால் வரக்கூடிய, நம்ம வம்சத்துக்கு வரக்கூடிய கஷ்டங்களை போக்கக்கூடியவர் கர்ம வினை தீர்க்கும் விநாயக பெருமான். கடந்த 2 வருஷமாக நான் இந்த பக்கம் வந்துட்டு போயிட்டுருப்பேன். இப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த கர்ம வினை தீர்க்கும் விநாயகர் நல்லதே நடக்கும் அப்படின்ற வார்த்தை மனசில் பதிஞ்சிரும். அப்போ நான் போகும்போது வரும்போதெல்லாம் எதுனா ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போயிட்டுருப்பேன். நான் என்ன நினைக்கிறேனோ அது அப்படியே நடந்துடும். நடந்த உடனே பரவாயில்ல, ஏதோ அவர் நடத்துகிறாரு, ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காகவே நான் மாதம் வரும்போது போகும்போதெல்லாம் அவர்கிட்ட இந்த கோரிக்கைன்னு வச்சுட்டு நான் யோசிப்பேன், நடக்குமா என்னன்னு பார்ப்போன்னு. அது எப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அது நடந்திருக்கும். அதுலேருந்து அவர் மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம் என்னென்னா, பரவாயில்ல, சின்ன கோவிலாக இப்படி இருந்தால் ஒரு கிராண்டாக இல்லாமல் ஒரு சின்ன கோவிலேருந்து இந்த சக்தி அவரால் எப்படி நமக்கு கொடுக்க முடிஞ்சுதுன்னு. ஒரு சில நேரங்களில் என்ன செய்கிறாரு, நம்ம கேட்டது நடத்துகிறாரா அப்படியெல்லாம் யோசிக்கும்போது நான் என்ன வேண்டிட்டு போயிட்டுருப்பனோ, நான் வர்றதுக்குள்ளே சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட நீங்கள் வேண்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். அவர் சொன்ன மாதிரி கர்ம வினை தீர்ப்பார், நல்லதே நடக்கும்ன்ற வார்த்தை இன்னமும் அந்த காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அவர் நல்லதை தான் நடத்துவார்ன்றது நான் அனுபவிச்சும் இருக்கேன். ஒரு கோவிலாக இல்லாமல் ஒரு சின்ன இதுவாக செவுத்தோடு இருக்கும்போது அவர் எப்படி இவ்வளோ தூரம் இந்த அளவுக்கு கொண்டு வராருன்னா அது அவரோட அருள் இல்லாமல் நடக்கவே நடக்காது. அதுவும் இல்லாமல் அதே மாதிரி நாங்களுமே அந்த அருள் கிடைக்கலன்னா இப்போ அவரை தேடி இங்கே வந்து நிற்கவே மாட்டோம்.
கோயில் சிலை தானே அப்படின்ட்டு நாங்கள் போயிருப்போம். அப்படி கிடையவே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய சக்தி. நீங்கள் வேணால் வந்து வேண்டி பாருங்கள், அவர்கிட்ட ஒரு நிமிஷம் சொல்லிவிட்டு போங்க. நீங்கள் அதை நினச்சிட்டு அது கண்டிப்பாக நடக்கும்ன்றதை நீங்கள் அனுபவித்த பிறகு நீங்கள் எங்ககிட்ட சொல்லுவீங்க அதே வார்த்தையை. நான் அதை பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். வடபழனி சண்முக குருக்கள். அரஹரம பார்வதி பததே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல கர்ம வினை தீர்க்கும் விநாயகர் ஆலயத்தில் 3ஆம் வருட சம்பத்சராபிஷேகம் என்று சொல்லக்கூடிய வருஷாபிஷேகம் இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றது. கர்ம வினை தீர்க்கும் விநாயகர் சிறிய மாடத்திலே உருவாகி இன்று பூஜைகள், ஆராதனைகள், விசேஷ அர்ச்சனைகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விநாயகப் பெருமான் வந்ததுக்கப்புறம் இந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு எல்லா விதமான அனுகிரகங்களும் கிடைக்கப்பட்டு சங்கடக சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி, வருஷாபிஷேகம் போன்ற சிறப்பு பூஜைகளும் யாகங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கலியுகத்தில் நம்ம செய்கின்ற கர்மான்னு சொல்லுவாங்க. இந்த கர்மாவானது நம்ம செய்கின்ற பாபங்கள் எல்லாம் விலக்கி நம்மளுடைய கர்மாவை சரியான வினை நம்ம தீர்த்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். அதனால் கர்ம வினை தீர்க்கும் விநாயகன் பேர் வச்சுக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா புனர்ஜென்ம கர்மான்னு சொல்லுவாங்க. போன ஜென்மத்தில் நம்ம செய்த பாவங்கள் புண்ணியங்களை வச்சு தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு இது பண்ணுவாங்க. அதனால் இந்த ஜென்மத்தில் நம்ம செய்கின்ற எல்லா விதமான பாவங்களும் விலகி நம்மளுடைய கர்மாவை சரியான முறையில் தீர்த்துட்டு விநாயகப் பெருமானுடைய பாதத்தில் சரணாகதி அடைஞ்சிடணும் அப்படின்னு இந்த கர்மா இப்பிறப்பில் இன்னொரு பிறப்பு நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்த பிறவியே இல்லாமல் ஆக்கக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான். கர்ம வினை தீர்க்கும் விநாயகர் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. கர்ம வினை தீர்க்கும் விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆலயத்தில் மட்டும்தான், இங்கே மட்டும்தான் இருக்குது. இங்கே விநாயகர் இருக்கார். இவர்கிட்ட மட்டும்தான் அந்த சிறப்பான பெயர். வேறு எங்கேயும் அதிகமாக கேள்விப்பட்டதும் கிடையாது. இப்போ இங்கே வந்து கர்ம வினை தீர்க்கணும், இங்கே வந்து பரிகாரங்கள் ஏதாவது செய்யணும்? பரிகாரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது 27 நட்சத்திரக்காரங்க இருக்காங்க, ராசி இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தரிசனம் பண்ணுறப்ப சங்கட ஹரம், நம்மளுடைய சங்கடம்லாம் ஹரம்னா நிவர்த்தி செய்தி கொடுக்கக்கூடிய விநாயகப் பெருமானை அருள் பாலிக்கிறார். கர்ம வினை தீர்க்கும் விநாயகப் பெருமானுங்கிற பெயரில் அருள் பாலிக்கிறார். எல்லாருக்கும் எல்லா வினைகளும் தீர்க்க வேண்டுங்கிறதுக்காக அந்த பெயர் சூட்டி அந்த பெயர்லேயே வந்து சுவாமிக்கு அர்ச்சனை ஆராதனை நடந்துச்சு. பெரிய ஆலயம் சிறிய ஆலயன்றதுக்காக நம்ம பண்ணலை. இந்த ஆலயத்தில் வந்து நின்று அவர் ஃபேஸை பார்த்தாலே போதும், அவர் முகத்தை பார்த்து அதுக்கு வந்து நம்மளால் மனசால் இருக்கிற ஒரு கஷ்டத்தை சொன்னாலே அவங்க நின்றாலே அதுக்கு ஒரு நல்ல பலனை அவங்க அனுபவிப்பாங்க. கண்டிப்பாக அனுபவிச்சுன்னு இருக்கிறாங்க. அனுபவிச்சுட்டு இருக்கவே தான் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பூஜைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இல்லையேன்னா நடக்காது. இந்த மாதிரி சின்ன போதுலேருந்து இந்த கோபின்ற ஒரு தம்பி வந்திருக்கு. இந்த தம்பி வந்து இத்தனை வருஷமாக அதுக்கு அவர் பூஜை பண்ண இன்னும் நல்ல வைப்ரேஷன் இருக்குது. அவரும் நல்ல ஒரு கைராசியான ஆள். அதனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ஒரு அன்பாக சிறப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பூஜை செய்கிறோம். தனக்காகவோ நம்மளுக்காகவோ நம்மளே எல்லாம் எடுத்துக்கணுன்றதுக்காக ஒரு எண்ணத்துலேயோ இது எதுவும் நாங்கள் செய்யலை. சங்கடகர சதுர்த்தியோ விநாயக சதுர்த்தியோ வருஷ அபிஷேகத்துக்கு கலந்துக்கிட்டால் மட்டும்தான் இது எல்லா பூஜையும் சேர்ந்து நடக்கும். விநாயகர் சதுர்த்திக்கெலாம் கூட வெறும் பிரசாதம் மட்டும்தான் கொடுக்கப்படும். வருஷ அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டால் அவங்களுக்கு எல்லா சிறப்பும் நிச்சயமாக நடந்து தருவார். அதாவது கர்ம வினை தீர்க்கும் விநாயகர் அப்படிங்கிற பெயர் வரத்துக்கு காரணமாக இருந்தது என்னென்னா, திருவடி சூலத்தில் கால பைரவர் ஆலயத்தில் இருக்க சித்தரால் வந்து அவர் வந்து இங்கே பெயர் வச்சார். அதனால் கர்ம வினை தீர்க்கும் விநாயகர்னு அவர் பெயர் வச்சார். காசிக்கு நிகராக இங்கே வந்து விநாயகப் பெருமான, காசிக்கு நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு காசிக்கு போகிறோம். அதே காசிக்கு போக முடியாதவங்க இந்த விநாயகர் தரிசனம் பண்ணாலே அவங்களுடைய கர்ம வினை தீரும். அதனால்தான் கர்ம வினை தீர்க்கும் விநாயகர் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்கார். சித்தரால் வைக்கப்பட்ட பெயர். இன்றைய தினமானது மாலை 4 மணி அளவில் அனுஜ்ஞை விக்னேஸ்வர பூஜை பிரார்த்தனையுடன் தொடங்கப்பட்டு மகா கணபதி ஹோமம் விசேஷ ஹோமங்கள் செய்விக்கப்பட்டு 108 திரவியங்களால் ஹோமங்கள் செய்விக்கப்பட்டு கர்ம வினை தீர்க்கும் விநாயகப் பெருமானுக்கு கலசாபிஷேகம் செய்விக்கப்பட்டு விசேஷ அலங்காரம் கவச்சத்துடன் விசேஷ அலங்கார அர்ச்சனை, தீபாராதனை, வேத மந்திரங்கள், ஆகமங்கள் கூடிய தமிழ் திருமுறை என்று சொல்லக்கூடிய தேவாரம் அனைத்து திருமுறைகளும் சொல்விக்கப்பட்டு விநாயகப் பெருமானுக்கு சிறப்பு அர்ச்சனை மகா தீபாராதனை நடைபெற்றது. உலகெங்கும் இருக்கின்ற மகா கணபதி பக்த மெய்யன்பர்கள் எல்லோருக்கும், இந்து மக்கள் அனைவருக்கும் நம்ம விநாயகப் பெருமான் அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். வருஷா வருஷம்
வருஷாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம் கர்ம வினை தீர்க்க விநாயகப் பெருமானை வந்து ஒரு முறை அனைவரும் தரிசனம் செய்துவிட்டு சென்றால் விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கும் என்பது இந்த பகுதியில் வாழ் மக்களின் பிரார்த்தனையாக இருக்கின்றது. விநாயகப் பெருமான் சிறியவராக இருக்கார் பார்க்கறதுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவருடைய பவர் சாதாரண பவர் இல்லை. விநாயகர் மஞ்சளால் பிடித்து வைத்தாலும் விநாயகர் தான் எங்கே இருந்தாலும் வந்துடுவார் விநாயகப் பெருமான். ஆனால் எந்த இடத்தில் எந்த வைப்ரேஷன் ஆகர்ஷண சக்தியோடு இருக்கார். இங்கே கர்ம வினை தீர்க்கும் விநாயகப் பெருமானாக ஆகர்ஷண சக்தியில் விநாயகப் பெருமான் இருக்கார். இங்கே எல்லாருக்கும் கேட்கின்ற வரங்களை தரக்கூடிய அளவுக்கு இருக்கார். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விநாயகப் பெருமான் தெருவில் இருக்கார், அந்த தெருவில் தான் இருக்கார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். எத்தனை மக்கள் கூட்டம் எல்லாரும் அவங்க பெயர் சொல்லி அவங்களுடைய கோத்திரம் பேர் நட்சத்திரம் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்க அனைத்து உறுப்பினருடைய பெயர் சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணி விநாயகப் பெருமானுக்கு இந்த வருஷம் நிறைய பேர் அவங்கவுங்க கல்யாணம் ஆகணும், கிரகப்பிரவேசம், புது வீடு கட்டணும், அப்படி எல்லாம் நிறைய பிரார்த்தனைகள்லாம் பண்ணாங்க. அதனால் அந்த பிரார்த்தனை எல்லாம் கர்ம வினை தீர்க்கும் விநாயகருடைய பரிபூரண அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கும். அன்னப்பிரசாதம், அதாவது சிறிய ஆலயங்கள் நம்ம சொல்கிறோம், இங்கே பார்த்திங்கன்னா அன்னப்பிரசாதம் வழங்குறாங்க. அந்தளவுக்கு அள்ளி 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 எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் இயன்றளவு அன்னதானம் செய்யணும், இறைவனுக்கு நம்ம இறைவனோட பிரசாதத்தை எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே பிரசாதங்கள் எந்த நாளாக இருந்தாலும் எந்த பூஜையாக இருந்தாலும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிரமத்துக்கு மத்தியில் தான். எல்லோரும் இங்கே காசை வச்சுக்கிட்டோ பொருளை வச்சுக்கிட்டோ எதுவுமே நடக்கலை. அவங்கவுங்க கூட்டு பிரார்த்தனையும் போல் அனைவரும் ஒன்று சேர்ந்து விநாயகப் பெருமானுக்கு பண்ணுறாங்க. அதுவும் சிறப்பாக பண்ணுறாங்க. பெரிய பெரிய ஆலயங்களில் தான் யாகங்கள்லாம் சிறப்பாக நடக்கும். இந்த இடத்துல வந்து யாகம் செஞ்சுருக்கோம். ஷன்னவதின்னு சொல்லக்கூடிய 99 விதமான திரவியங்களால் இங்கே யாகம் செஞ்சுருக்கும். அதுவும் இல்லாமல் பெரிய யாகங்களுக்கு தான் வஸ்திராகுதிலாம் பண்ணுவோம். அந்த வஸ்திராகுதினா வஸ்திரத்தை சமர்ப்பணம் பண்ணுறது. விநாயகப் பெருமானுக்கு இங்கே வஸ்திரம் சமர்ப்பணம் பண்ணி பூர்ணாகுதி பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கோம். அதனால் யாகங்களை வந்து மிகவும் சிறப்பாக பண்ணியிருக்கோம். ஏன் சாதாரணமாக ஒரு இதாக பண்ணாமல் சிறப்பாக இருக்கணும். எல்லாருக்கும் அந்த மூல மந்திரங்கள்லாம் சொல்விக்கப்பட்டு மூல மந்திரத்தால் ஹோமம் செஞ்சு எல்லாருக்கும் கிடைக்கணும், இந்த விநாயகருடைய அனுகிரகம் கிடைக்கணும், அவங்க பிரார்த்தனை நிறைவேறும்னு சொல்லிட்டு இங்கே யாகங்கள்லாம் சிறப்பாக சிவாச்சாரியார்கள்லாம் சிறப்பாக நடத்தினாங்க. அது இல்லாமல் கடம் புறப்பாடாகி விநாயகப் பெருமானுக்கு கலசாபிஷேகம் விசேஷமாக பண்ணிவிட்டு அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் எல்லாம் சேரணும், அவ்வளோதான். விநாயகருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாருடைய கஷ்டங்கள் தீரணும், அவங்க இல்லத்தில் சந்தோஷம் நிறைந்திருக்கணும், வாழையடி வாழையாக வம்சம் தளிர்த்தோங்க வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சிவ ஆலயங்களில் கைலாய வாத்தியம் வாசிப்பாங்க. கைலாய வாத்தியங்கிறது கைலாயத்தில் சிவபெருமானுக்கு வாசிக்கின்ற வாத்தியமாக கூறப்படுகிறது. அந்த வாத்தியத்தை இங்கே விநாயகப் பெருமான் நர்த்தன கணபதியாக இருக்கக்கூடிய அவர் நர்த்தன கணபதி. விசேஷமாக அவர் வந்து இசையை ரொம்ப விரும்பி கேட்கக்கூடிய விநாயகர். அதனால் அந்த விநாயகப் பெருமானுக்கு இங்கே கைலாய வாத்தியம் வாசிக்கப்பட்டு சிறப்பாக நடந்தது. விநாயகப் பெருமானுக்கு லட்டு ரொம்ப பிடிக்குமா, கொழுக்கட்டை பிடிக்குமா, அவல் பொறி கடலை பிடிக்குமா, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் சின்ன விஷயங்கள் பிடிக்குமோ அவர் குழந்தையாக இருக்கனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா விநாயகருடைய உருவத்துக்கு ஏற்ற மாதிரி பெரிய லட்டாக வச்சு அவருக்கு படைத்திருக்கோம். அது இல்லாமல் கவச்சங்கள் சாத்தி சொர்ண மாலை, அதாவது காசால் அவருக்கு மாலை சாத்தியிருக்கும், தாமரை மாலை சாத்தியிருக்கும். அலங்காரத்தில் அவ்வளோ அழகாக இருக்கார் விநாயகப் பெருமான். இன்னும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு பூஜைகள்லாம். இந்த விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர். எல்லாருக்கும் நல்லதே கொடுக்கணும்னு நாங்கள் அனைவரும் வேண்டிக் கொள்கிறோம். இதுக்கு முழுக்க இந்த இருக்கிற ஐனாவரம் மக்கள் அனைவருக்கும் நன்றி, ஒத்துழைப்பை தந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. என் பேர் சரவண ஜோதிட நிலையம். நான் வந்து இங்கே ஐனாவரத்தில் 65 வருஷமாக இருக்கேன். இந்த ஐனாவரத்தில் இந்த கோவில் இது கர்ம விநாயகர். இது சின்னதாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இங்கே வந்து வேண்டியவங்களுக்கு பெரிய பெரிய காரியம்லாம் நடந்துருக்குது. நான் இங்கே சங்கட சதுர்த்திக்கு வந்து தேங்காயெல்லாம் கட்டிட்டு போவேன். அதனால் ஒரு 2-3 விஷயம் எனக்கு நடந்திருக்கு. எல்லாருடைய குறைகள் தீர்ணுன்ட்டு எல்லாருக்கும் வேண்டுதல் பண்ணி யாகசாலை பூஜைகள் நடந்திருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இதை சிறப்பித்திருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் சிறப்பிக்கணும். இந்த விநாயகர்கிட்ட வந்து பல வினைகள் தீர்ந்து அனைவரும் வந்து மேலும் மேலும் இந்த விநாயகருக்கு பல புகழும் சிறப்பும் வளர வேண்டும் என்று என்னுடைய மனசார பிரார்த்திக்கிறேன். இந்த கோயில் மேலும் மேலும் வளர்ந்து சிறப்பாக வரணும். மாதாந்திர சங்கட சதுர்த்திக்கு நிறைய பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு பல காரியங்களை சாதிச்சிருக்காங்க, சாதனை பண்ணுறாங்க. ஆகையால் இங்கே வந்த வேண்டியவர்களுக்கு எனக்கு 2
காரியம் நடந்திருக்கு. அதில் ஒன்று, குடும்பத்தில் என்னுடைய மகளுக்கு படிப்பு 2 டிகிரி முடித்தாங்க. அதன் பிறகு இப்போ கல்யாணத்துக்காக வேண்டி வந்திருக்கேன். அந்த காரியத்துக்கும் சில முன்னேற்றங்கள் எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அனைவருடைய குறையும் இந்த கர்ம விநாயகர் தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே போல் அனைவரும் நம்பி வந்து இங்கே கும்பிட்டவர்களுக்கு பல விஷயங்கள் நடந்திருக்குது. அவங்களும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து கும்பிட்டு என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, அங்கே போனோம்பா இந்த கர்ம விநாயகர் கோயிலில், சின்ன கோயிலாக இருந்தாலும் நிறைய காரியம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு நானும் பல பேருக்கு சொல்லி அனுப்பிச்சிட்ருக்கேன். அவங்களும் சக்ஸஸ் ஆகுதுன்னு என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு 3 வருஷத்தில் நிறைய மகிமைகள், நிறைய விசேஷங்கள் இந்த விநாயகர் பலவுடைய குறைகளை தீர்த்திருக்காரு. இது மேலும் மேலும் சிறப்பாக வளர்ந்து நமக்கு அவருடைய ஆசையை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இரவு வணக்கம். சாய் கோபி குருக்கள். இன்று கர்மத்தை போக்கும் காசிக்கு நிகரான கர்ம வினை தீர்த்த விநாயகர் 3ஆம் ஆண்டு வருஷாபிஷேகம் மற்றும் கபச அங்கி சாத்தும் விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. இங்கு வந்து விநாயகர் வந்து மூர்த்தி சிறுசு என்றாலும் கீர்த்தி பெருசு. 30 வருடம் ஆலயம் செயல்பட்டு உள்ளது. நான் வந்து ஒரு 6 வருடமாக பூஜை செய்து சுவாமிக்கு பஸ்ஸு கும்பாபிஷேகம் பேசிக்கொண்டிருக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பிறகு அதனைத் தொடர்ந்து மண்டலாபிஷேகம், அதனைத் தொடர்ந்து வெற்றிகரமாக 5வது விழாவாக சுவாமிக்கு கவசம் சாத்து விழா மிகவும் சிறப்பாக கும்பாபிஷேகம் மற்றும் கணபதி ஹோமங்கள் நடைபெற்றது. காலை 8 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை ஆலயம் திறந்திருக்கும். எங்கு உள்ளதென்றால் ஐனாவரம் NNK தெருவில் குடிக்கொண்டிருக்கும் கர்மத்தை, அதாவது கர்மாலே பல 21 கர்மாக்கள் இருக்குது. பித்ருக்கள் தோஷம் மற்றும் நவகிரக தோஷங்களை விளக்கும் காசிக்கு நிகராக இது ஒரு பைரவ குரு செங்கல்பட்டில் குருஜி அவர்களால் பெயர் சூட்டப்பட்ட கர்ம வினை தீர்த்த விநாயகர். கர்மானா நம்மளோட பாவங்கள் சகல தோஷங்களை விளக்கக்கூடிய பவர் கொண்ட கர்ம வினை தீர்த்த விநாயகர் இன்று சிறப்புமாக அபிஷேக ஆராதனை, அன்னம்பாளிப்பு, ஹோமங்கள் நடைபெற்றது. எல்லாம் வந்து பயன்பெற்று எல்லாம் அல்ல கர்ம விநாயகரை வேண்டிக் கொண்டு வந்து விவாக ஹோமம் வந்து இங்கே வந்து பெரிய ஆலயம்லாம் கிடையாது. ஆலயம் சிறுசு தான், மூர்த்தி பெருசு. வந்து சுவாமியை அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து எல்லாமல்ல கர்ம வினை தீர்த்த விநாயகன் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் சித்தி விநாயகா போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோள்களி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, வாழ்க வாழ்க நமச்சிவாயவே. 4வர் திருவடிகள் போற்றி போற்றி. ஸ்ரீ கர்ம வினை தீர்த்த விநாயக திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.